நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையான வெள்ளை குருமா தாங்க வச்சு காமிச்சிருக்கேன். அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் ஆயில் போட்டுக்குங்க. ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கல்பாசி எடுத்திருக்கோம். இதை உள்ள சேர்த்துடலாம். இப்போ 2 பெரிய பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கோம். இதே இதில் சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கண்ணாடி பதம் வதங்கி எடுத்து 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு 3 பச்சை மிளகா கீரி வச்சிருக்கேன். இது உள்ள சேர்த்துடலாம். இதுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவு வதங்கினா போதும். பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு பொடிச்சு வச்சிருக்கேன். இது உள்ள சேர்த்துடலாம். அப்படியே கலந்து விட்டுட்டு எல்லாம் வதங்கிட்டு இருக்க சமயத்தில் இது தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இதுதான் வெள்ளை குருமாவுக்கு தேவையான மசாலா. குறப்பா அரைச்சிருக்கோம். இப்போ இதில் ஒரு 10 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த வெள்ளை குருமாவுக்கு தேவையான மசாலாலாம் அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் கொதிச்சு வரையில நல்லா கெட்டியாக வரும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அப்படியே ஒரு மூடி வச்சு அப்படியே கொதிக்க விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அதை கட் பண்ணி வச்சிருக்கோம். இதை உள்ள சேர்த்துட்டு